ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. வாரத்தின் ஆரம்பத்திலேயே திங்கட்கிழமை ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்பில் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனையாக அவங்க ராசியில் உட்கார்றாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய இந்த 3 நாட்களும் 2ஆம் இடத்துல உச்சகுருவின் பார்வையில் அட்டமாதிபதி இருக்கிறதுனால எதிர்பாராத பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உண்டு. ஒரு இடத்துல பணம் கேட்டு அந்த இடத்துல பணம் இல்லாத நிலைமைகள் எல்லாம் அப்படியே பணம் கொடுக்கல, ஏற்கனவே ஒரு வேலைக்காக பணம் கொடுத்தேன், ஒரு தொழிலுக்காக பணம் கொடுத்தேன், ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பணம் கொடுத்தேன், இருந்தாலும் திருப்பி பணத்தை கொடுக்க மாட்டேன்றான்ட்டு பணம் மாட்டிக்கொண்டு அந்த பணத்தை எப்படி வாங்குவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. அப்படியே வியாழக்கிழமை தாண்டி வெள்ளி சனி பார்த்தீங்கன்னா சந்திரன் 3ஆம் இடத்துல அதுலேயே நல்லா வலிமையாகத்தான் இருக்கிறார். சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் வியாபார பெருமக்கள், தொழிலாளர் பெருமக்கள் எல்லாருக்குமே, தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நாளாக அந்த நாட்கள் கண்டிப்பாக அமையும். சந்திராசிரமம் எதுவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போது இல்லை. சந்திரன் 8இல் இருப்பது என்பது தொலைதூர இடங்களில் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இப்போது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது. ஆகவே அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்ற கவலைகள் எதுவும் இல்லாத வாரமாக இருக்கும். சந்திரனின் இயக்கம் 1, 2, 3, 4 ஆகிய இடங்களில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நல்லவைகள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய, பணியிடங்களில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் விலகக்கூடிய சிறப்பு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை ரொம்ப பெரிய அளவில் இது இருக்கும், அதாவது ட்ராவல் இருக்கும். ஒரு எங்கேயாவது போகிறது, அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் பக்கத்தில் மாவட்டத்துக்கு போகிறது, பக்கத்து ஊருக்கு போகிறது, அல்லது பக்கத்து மாநிலத்துக்கு போகிறது. சிலருக்கு அந்த திங்கட்கிழமை வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் அல்லது பயண அனுமதி கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறது. இந்த மாதிரியாக பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருப்பதற்கான அதற்கான சம்மத அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான வாரமாக வாரத்தின் முதல் நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோக நாளாக இருக்கும். செவ்வாய் புதன் வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். அவர் உச்சகுருவின் பார்வையில் வேற இருக்கிறார். கூட்டுத்தொழில், கூட்டாளிகள், பங்குதாரர்கள், நண்பர்கள், கணவன் மனைவி, காதலன் காதலி, இந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆக மகர ராசிக்காரர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றேன், அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தன்னம்பிக்கை வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கடந்த ஒரு 5-6 வருஷமாக நல்லா இல்லாத, எதையுமே சமாளிக்க முடியாமல் தன்னம்பிக்கையே போயிட்டு இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து 1, 2, 3 ஆகிய இடங்களில் இருக்கின்ற பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பின் காரணமாகவும் பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. தொட்டது தொடங்கும். வியாபார பெருமக்களுக்கு நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க. எதிலும் ஒரு அமைதி இருக்கும், எதிலும் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய நிலைமைகள் என எல்லாவற்றிலும் நான் பழையபடி மீண்டு வந்து விட்டேன் என்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 3 நாட்களில் சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள், தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு புதிய முயற்சிகள் பலித்தல், குடும்பத்தில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய சூழல் என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக, சந்திராஷ்டமம் இல்லாத வாரமாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை 11ஆம் இடத்துல சந்திரன் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். திங்கட்கிழமை மட்டுமே சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றி. யாரை ஜெயிக்க முடியலன்னு நினச்சிங்களோ அவங்கள ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்களில் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. இதை இப்படி கடன் அடைச்சிடலாம், அதை அப்படி கடன் அடைச்சிடலாம், இந்த டாக்டர்கிட்ட போகலாம், அந்த டாக்டர்கிட்ட போகலாம், இந்த மாதிரியாக கடன் நோய் போன்ற அமைப்புகளில் ஒரு தீர்வுகள் திங்கட்கிழமை ஒரு நாள்லேயே டக்குன்னு கிடைச்சிடும். இந்த வாரம் சந்திராஷ்டமமும் இல்லை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கு சந்திரன் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் வருகிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார்.
இந்த நாட்களில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தை விட்டு, பிறந்த இடத்தை விட்டு வெளி மாவட்டம் வெளி மாநிலம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 3 நாட்கள் கண்டிப்பாக நடக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே சந்திரன் வலிமையாக வந்து உட்கார்றார். கிரகண தோஷத்தில் இருந்தாலும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அந்த நேரத்தில் பௌர்ணமி அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். கொஞ்சம் பிரிஞ்சு போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட சேர்ந்து வாழலாம் என்கின்ற சுமூகமான தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்புகள் அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். எதிலும் ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய, பிறரிடமிருந்து ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் நல்லா இருக்குதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பொறுமை கூட டக்கென்று விலகி எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற சுறுசுறுப்புகள் வரக்கூடிய ஒரு இனிமையான, சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத நல்ல வாரமாக, எல்லாத்திலையும் ஒரு தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. கும்பத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. சந்திரன் வந்து ஆரம்பத்தில் 10, 11, 12 ராசி ஆகிய 4 இடங்களில் இருக்கிறாரு. 5, 10 கூடியவர்கள் பரிவர்த்தனை திங்கட்கிழமை மட்டும் நடக்கக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. குழந்தைகளை பற்றி கவலைகளில் இருந்தவர்கள், குழந்தைகளுக்கு ஒரு வரன் வர மாட்டேங்குது, குழந்தைகளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, குழந்தைகளுக்கு தொழில் அமைய மாட்டேங்குதுன்றவங்க எல்லாருக்குமே ஆவணி மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் திங்கட்கிழமை குடும்பத்தில் மங்கள காரியங்கள், மங்கள விஷயங்கள் நடப்பதற்கு அச்சாரமாக ஏதாவது ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மீனராசிக்காரங்க வீட்டில் இந்த ஆவணி மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். பெரியவர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் 30 வயது 20 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் அந்த ஜன்மச்சனியின் தாக்கத்தின் காரணமாக கொஞ்சம் நெகட்டிவ் அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது அப்படியே ஒரு மாதிரியாக என்னமோ என்னை சுற்றி நடக்குதுன்ற மாதிரி ராசிபலன் ஜோசியத்தில் அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறது இப்போ மீனராசிக்காரர்கள் ஜென்மச்சனியின் காரணமாக. அடுத்து சிம்மராசிக்காரர்கள். ஆனாலும் 11ஆம் இடத்துல செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 3 நாட்களும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தற்காலிக வெற்றி என்று சொல்லப்படக்கூடிய, நிரந்தரமாக இந்த வெற்றி கிடைக்கலன்னா கூட இப்போதைக்கு ஏதாவது காசு கிடைச்சதுன்ற மாதிரியாக செவ்வாய் புதன் வியாழக்கிழமையில் மனசு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இளைஞர்களான மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. அதே நேரத்தில் பெரியவர்களுக்கு நான் சொல்கிறத விட கூடுதலான நல்ல பலன்கள் இருக்கும். 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே எல்லாவற்றிலும் போட்டியிலிருந்து வெற்றி, எதிரிகளிடமிருந்து வெற்றி, கடன் நோய் தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் பெரியவர்களாக இருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள், தொழில் முனைவர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உண்டு. மீனராசிக்கார சகோதரிகளுக்கு இதுவரைக்கும் கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த வருத்தங்கள் அந்த 3 நாட்களில் விலகக்கூடிய நாளாக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் சந்திரன் 12ஆம் இடத்திற்கு வந்துடுறார். கொஞ்சம் செலவு இருக்கும். வெட்டி செலவு, விரைய செலவுன்னு சொல்லப்படக்கூடிய தேவையற்ற செலவுகள், என்னடா பண்ணுறது பணத்துக்குன்னு கொஞ்சம் யோசித்தாலும் கூட எதையும் சமாளித்து விடக்கூடிய, உண்மையில் நல்ல விதமான தேவையற்ற சில விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.